ஹாய் கைஸ், வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு கான்டென்ட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டோஜ் காயின் எக்கோசிஸ்டமில் இருக்கக்கூடிய டோஜினல்ஸ், DRC20, டோஜ் மேப்ஸ் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காக நிறைய விஷயங்கள் இந்த எக்கோசிஸ்டமில் நடந்துட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லி இட்ஸ் வெரி அண்டர் வேல்யூட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பிட்காயின் இப்போ பயங்கர பூமில் போயிட்டு வந்துருக்குது. கேஸ் ஃபீஸே பயங்கரமாக போயிட்டு வந்துருக்குது. ஆக்சுவலாக இந்த இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இப்போ பயங்கரமா போயிட்டு இருக்குங்க. இட் ஆல் ஸ்டார்டட் வித் பிட்காயின் இட் செல்ஃப். அதில் தான் இந்த BRC20 ஆர்டினல்ஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் நடந்தது. செகண்ட் அப்படியே டோஜ் தான் பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட் பண்ணி பயங்கரமா இப்போ பில்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. பட் இதை கேட்ச் அப் பண்ணணும் இந்த ட்ரெண்ட் அப்படின்னு ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் பேஸ்ட் இந்த பர்டிகுலர் அல்காரிதம்ல இருக்கக்கூடிய பிளாக் செயின்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரஷ்யன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலலாம் NFTக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு ஸ்டாண்டர்டே இருக்குது. பட் ஸ்டில் இந்த ட்ரானு, பாலிகனு, எத்தேரியம் இதுலயுமே இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. pretty இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, இந்த வீடியோவில் டோஜ் எக்கோசிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்குது, டோஜ் மேப்ஸ்னா என்ன, எப்படி வாங்குறது, அண்ட் என்னெல்லாம் DRC20s இருக்குது, நான் இதுலலாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், இன்வெஸ்டடா இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்றேன். எப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். சப்போஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ரைட் நவ். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டோஜ் எப்படி ஆரம்பிக்கணும்னா, ஆப்வியஸாக நம்மளுக்கு டோஜ் காயின் தேவை. இது எல்லாத்துக்குமே டோஜ் காயின் வாங்குவோம். அண்ட் பிட்காயினோட கேஸ் ஃபீஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்கை ராக்கெட்டிங்காக இந்த டைமில் போயிட்டுருக்கு. பட் டோஜ் காயினில் அந்த பிரச்சனையும் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நான் இந்த ரீசனுக்காக தான் சொன்னேன். பட் ஸ்டில் பிட்காயின் இஸ் பிட்காயின், டோஜ் காயின் இஸ் டோஜ் காயின் எனிவே. பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணி நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னதான் ஃபீஸ் அதிகமாக இருந்தாலுமே கூட அது என்ன, அது பற்றின கருத்துக்கள் அண்ட் அதை பற்றின எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் சொல்கிறேன் ஆப்வியஸாக. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஆப்வியஸாக இது எல்லாமே இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே டோஜ் காயின் வச்சு தான் வாங்குவோம். டோஜ் காயின் ஃபர்ஸ்ட்டு தேவை. சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் நான் இதில். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, ஆப்வியஸாக நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் டோஜ் வாங்கிப்போம். லைக் பினான்ஸ் மாதிரி எக்ஸ்சேஞ்சில் எடுத்த உடனே நம்மளுக்கு ஒரு வேலட்ஸ் அப்படிங்கிறது தேவை. டோஜ் லேப்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் இதோட வேலட் தான் நான் மோஸ்ட்டாக இதுதான் ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுறது. அப்படின்னா டீபால் அப்படின்னு இன்னொரு வேலட்டும் இருக்குது. அது 3 வேலட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் இருக்கிறது ஆக்சுவலாக அதில். இப்போ நம்ம DRC20 அந்த வெப்சைட்டில் தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த ஆர்டினல்ஸில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த BRC20ல் எப்படி ORDA அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ அதே மாதிரி இந்த DRC20 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டோஜி அப்படிங்கிறது. இப்போ இதோட டோட்டல் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆக்சுவலாக டோட்டல் சப்ளை வைஸ் 21 மில்லியன் தான். ORDA மாதிரி தான். இப்போதைக்கு $1 கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. RD $30 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஓவரால் இந்த மார்க்கெட் கேப்பு எல்லாம் இந்த DRC20யும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 மில்லியன் அந்த மாதிரி தான் இருக்குது. இதே நம்ம BRC20 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பில்லியன் டச் ஆயிருச்சு. அண்ட் வால்யூமும் ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருக்குது. இன்னும் எந்த அளவுக்கு இது இயர்லினா, காயின் கேக்கோவில் கூட இந்த டோஜி அப்படிங்கிறது ப்ரிவியூவில் தான் இருக்குது. இன்னும் லிஸ்டாக கிடையாது. எந்த பெரிய பிக் பிளேயர்ஸ் லைக் OKX இந்த மாதிரியோ இல்லை மேஜிக் இரன் மாதிரியோ வரல. ஆர்டினல்ஸ் வேலட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் இது மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த டோஜி இல்லை ஆர்டினல்ஸ் வேலட்டோட இதில் இல்லை டாகி மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி இருக்கும். சரி, வேலட்டில் நம்மளுக்கு டோஜ் இருக்குது. ஸோ இப்போ என்னெல்லாம் இந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, மேபி இதுவுமே கூட ஃபியூச்சரில் இவங்களோட இது கொஞ்சம் கொண்டு வந்தால் உங்களுக்கு ஹேர் ட்ராப்லாம் கூட கிடைக்கலாம். அதனால நீங்கள் இன்ஸ்கிரைப் இதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வேற என்ன இதில் பேசிக்காக என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, DRC20 அதாவது BRC20 மாதிரி இது நம்ம நார்மலான டோக்கன்ஸ் எத்தேரியமில் எப்படி இருக்குது டோக்கன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் பெப்பே எடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் டோஜி வந்தது, செகண்ட் பெப்பே வந்தது. ஸோ இந்த பெப்பேயில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் பல்காக இதுதான் ஆக்சுவலாக அந்த ப்ரைஸ் ஒரு பெப்பேக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதில் நம்ம எக்ஸ்சேஞ்சஸில் வாங்குற போல் இருக்காது. இது எல்லாமே இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறனால 2000 5000 அவங்க எவ்வளோ பல்காக என்ன ப்ரைஸில் விற்கிறாங்களோ அது ஃபுல்லாகவே நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்ஷியலாக நான் 1000 இந்த பர்டிகுலர் ப்ரைஸில் வாங்குறேன்னா அப்படி முடியாது.
ஸோ இது டோட்டலாகவே $34 அது அப்படியே வாங்கணும், இது $23 அது அப்படியே வந்து வாங்கணும். ஸோ இதே மாதிரி தான் ஆக்சுவலாக பிட்காயின் எக்கோ சிஸ்டம்லேயுமே வந்து இருக்கும். ஓகேங்களா, இப்போ இது பைன்னு வந்து கொடுக்குறீங்கன்னா மேபி இந்த டைமில் ஏதோ மெயின்டெனன்ஸில் இருக்கான்னு தெரியல இந்த பர்டிகுலர் மார்க்கெட் பிளேஸு. ஸோ இப்படி தான் இதில் வந்து வாங்குற மாதிரி வந்திருக்கும். இப்போதைக்கு நான் என்னெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இது கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து வாங்கிட்டேன், வீடியோ பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அடிக்கடிக்கு மெயின்டெனன்ஸ் வந்து போகுது, ஏன்னா இயர்லி ஸ்டேஜஸில் இருக்கனால. நான் வாங்கும்போது அரௌண்ட் 25 cents நம்மங்க இந்த டோஜி வந்து ஆல்ரெடி இதுவே எனக்கு வந்து ஒரு 2-3x மேலே வந்து பண்ணிருச்சு. ஸோ இதுதான் நான் வந்து ஒரு 1000 தான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறேன், கொஞ்சம் நல்லா போகவே. நல்லா போக இந்த சென்ஸ் கொஞ்சம் நிறையவே வந்து பில்ட் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய இப்போ ஆர்டினல்ஸ் வாலெட்டும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து DRC20 ஆனது வந்து BRC20 மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டு. அது இல்லாமல் டோஜில் வந்து NFTஸும் வந்து இருக்குது. இந்த சப்போஸ் உங்களுக்கு இந்த மார்க்கெட் பிளேஸ் ஒர்க் ஆகலையா, நீங்கள் டாகின்னு ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்குது, அதுக்கு போயிடலாம். அப்படின்னா ஆர்டினல்ஸ் வாலெட் மார்க்கெட் பிளேஸ் போகலாம், சப்போஸ் நீங்கள் உடனே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால். இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட கருத்தும் வந்து சொல்கிறேன். இப்போது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோஜி ராக்ஸ் அப்படிங்கிறதுலாம் டாகி ராக்ஸ்லாம் வந்து 100 தான், மொத்தமாகவே இந்த 100 சப்ளை தான் வந்து இருக்குது இந்த பர்டிகுலர் ஆர்டினலுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட $1500 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி டாப் டோஜினல்ஸும் வந்து இருக்குது. அது எது வேணால் நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். மோஸ்ட்டாக இந்த டாகி மார்க்கெட் தாங்க நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் நீங்கள் எல்லாமே வந்து இருக்கும், லைக் இந்த DRC20 டோக்கன்ஸ்லேருந்து டோஜினல் கலெக்ஷன்லேருந்து எது வேணால் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் மேபி இதில் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் இது யூஸ் பண்ண ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்குது. ஸோ அதே வேலை தான் நான் இதுலேயும் கனெக்ட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இப்போ என்னெல்லாம் வந்து இருக்குடான்னா, நான் இப்போதைக்கு இந்த டோஜி வந்து 1000, அப்புறம் பெப்பே வந்து ஒரு 16,000 வந்து வாங்கி வச்சுருக்கேங்க. இது செகண்ட் வந்து இருக்கனால இதில் மார்க்கெட் கேப்பும் உங்களால் வந்து பார்க்க முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோகிக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 மில்லியனில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் $300K தான் இருக்குது. ஸோ 3 மில்லியன் போனாலே அது நம்மளுக்கு வந்து 10x. அப்புறம் இந்த OINK அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து இந்த பர்டிகுலர் டோகியோட ஃபவுண்டர்ஸ் அந்த டெப்ளாயர்ஸ் தான் வந்து இதுவுமே டெப்ளாய் பண்ணாலும் இதுவும் பயங்கர கிரேசி ஃபார்மில் போயிட்டுருக்குது. இது நான் கொஞ்சம் இப்போ தான் ரீசெண்டாக வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஒயின்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுவே ஆக்சுவலாக எனக்கு 2x பண்ணிருச்சு. இப்போ இதுவும் 600Kல தான் இருக்குது. மேபி இது நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். ஸோ இதுதாங்க இந்த DRC20 ஆனது. அண்ட் வேறு ஏதாவது நான் இந்த டோஜினல்ஸ்லேயும் ஒரு சில கலெக்ஷன் வாங்கியிருக்கேன், பட் அது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட்டபுளாக இப்போது வரைக்கும் வந்து போகலை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா $100K, அதாவது இயர்லியாக இந்த கான்செப்டுவல்ஸ் பற்றி மேபி நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போது எப்படி ஒரு பிட்காயின் வந்து 100 மில்லியன் சட்டோஷியாக வந்து பிரிக்கிறாங்க, அந்த ஒவ்வொரு சட்டோஷியில் இன்ஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த BRC20 இருக்கட்டும், ஆர்டினல்ஸாக இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி தான் இந்த டாக் காயின் பொறுத்த வரைக்குமே வந்து வரும். ஸோ அதில் இன்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய இந்த பொம்மைலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 100K இது வந்து இருக்கும் பார்த்தீங்களா, 100K ஃபர்ஸ்ட் வந்து வெளியே வந்த அந்த மைன் பண்ணக்கூடிய அந்த டோகி அதில் வந்து இன்ஸ்கிரைப் பண்ணது கூட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் $100K அப்படிங்கிறது. அதில் ஒரு சிலது வாங்கியிருந்தேன். அண்ட் டோஜினல்ஸ் பெப்பே அப்படிங்கிற 2-3 வாங்கியிருந்தேன். ரெண்டுமே லாஸ்ட்டில் தான் வந்து போய்ட்டுருக்குது. அண்ட் த கிரேசி ஸ்டஃப் இஸ் இயர் இந்த டோஜ் மேப்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போது பிட் மேப்ஸோட சப்ளை வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 மில்லியன் குறைவாக இருக்குது. இப்போ டோஜ் மேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 மில்லியனாக வந்து இருக்குது. பட் டோஜ் மேப்ஸோட இன்ஃப்ளேஷன் ஆனது பிட் மேப்ஸோட 10 மடங்கு அதிகம். பட் ஸ்டில் டோஜ் மேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிட்மேப் கிட்டத்தட்ட $100 பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதோட கேஸ் ஃபீயும் ரொம்ப அதிகம். இப்போ டோஜ் மேப்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் 50 சென்ட் 60 சென்ட்டில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட இது 100 மடங்கு கம்மியாக வந்து இருக்குது. இப்போது நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிட் மேப்ஸ் வந்து 1 மில்லியன் சப்ளை, டோஜ் மேப்ஸ் வந்து 5 மில்லியன் இப்போ வந்து சப்ளை. பிட் மேப்ஸ் வந்து 1 மில்லியன் சப்ளை எப்போ போகும்னா இப்போதைக்கு 900Kல சம்திங் 820K இருக்குது. 1 மில்லியன் போகிறதுக்கு இன்னும் அடுத்த ஒரு 2 வருஷமாவது, குறைஞ்சது ஒரு 3-4 வருஷம் ஆகும். பட் டோஜ் மேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷத்தில் 10 மில்லியன் ஆகிடும். பட் அதுக்குள்ளே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் ஆனது டோஜ் மேப்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போதைக்கு நான் டோஜ் மேப்ஸில் ஒரு 2600 பக்கம் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே அரௌண்ட் ஒரு 40 சென்ட்ஸ் 30 சென்ட்ஸில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுதாங்க இப்போ எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இப்போ நான் லைவாகவே எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1-2ன்னு நீங்கள் ஒவ்வொன்றா வாங்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ இந்த இடத்துல ஸ்வீப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது.
500 வரைக்கும் ஒரே டைமில் உங்களால் வந்து வாங்க முடியும். ஸோ நான் இப்போ 100ன்னு வந்து காட்டுறேன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது ஸ்வீப் பண்ணுறது. ஸோ 100 சேர்த்து நான் ஸ்வீப் பண்ணுறதுக்கே எனக்கு சர்வீஸ் ஃபீ ஆனது ரொம்ப ரொம்ப கம்மி. இதே நீங்கள் பிட்காயின்லலாம் பிட்மேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ வந்து போயிடும். ஸோ கன்ஃபார்ம்னு வந்து கொடுக்குறீங்களா? ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான், ப்ராட்காஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு சில நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இங்கே அப்டேட் ஆகி கொஞ்சம் நம்மளோட மேப்ஸ்லாம் ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து வாங்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த ஓயிங்க்கு கூட நான் உங்களுக்கு இப்போ வந்து வாங்கி காட்டுறேன்னா எப்படின்னா, இப்போ பல்காக தான் இதெல்லாம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். சரி, நான் இப்போது சப்போஸ் இது வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பைன்னு வந்து கொடுத்துட்டேன்னா இதெல்லாமே நான் வாங்கினேன்னு தான் வந்து நினச்சிருந்தேன். ஸோ வீடியோவில் வந்து காட்டுறேன். ஸோ இது 2 வாங்கி காட்டுறேன். ஸோ இவ்வளோ சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் வந்து கிடையாது. ஸோ இதுதான் கைஸ் இப்போதைக்கு இருக்க விஷயம். நான் இதை பற்றி ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப ஃபோமோலாம் ஆக வேணாம். இப்போது இந்த அளவுக்கு ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறதுக்கு காரணமே எல்லாமே பிட்மேப்ஸு, இந்த பிட்காயின் எக்கோசிஸ்டம் பயங்கரமாக வளர்ந்தனால தான். மேபி ஒரு ஃப்யூச்சரில் ஒரு டிப்லாம் வந்து வரும்போது கட்டாயம் நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் இப்போதைக்கு இதெல்லாம் தான் இந்த டோஜ் எக்கோசிஸ்டமில் இருக்கக்கூடிய என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கட்டாயம் இன்னும் டிப் வரும்போது அதிகப்படுத்துவேன், நல்லா போகும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்கள் சைடில் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணுங்கள். அண்ட் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த பிட்மேப்ஸில் எந்த அளவுக்கு இன்வெஸ்டடாக இருக்கேன் அண்ட் நீங்கள் இப்போ வந்து பண்ணலாமா அப்படிங்கிற பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் வந்து கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தென். அண்ட் டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அங்கே எல்லா அப்டேட்ஸும் வந்து கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். தேங்க்யூ.